ரொம்ப அதிகபட்ச இழப்பு உங்கள் வீட்டில் நடந்திருக்கு. நேற்று இந்த சமயத்தில் விஜயை பார்த்து சந்திச்சிருக்கீங்க. அவர் உங்கள்கிட்ட என்ன பகிர்ந்துக்கிட்டாரு? ஃபஸ்ட்டு நாங்கள் போய் பார்த்தோன்னே வந்துட்டு மன்னிப்பு தான் கேட்டார். இங்கே வீட்டில் தான் வந்து பார்க்கணும். ஆனால் வந்துட்டு இங்கே உங்களை சென்னை வர சொன்னதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா போலீஸ் பர்மிஷன் கிடைக்கல, மண்டபம் கிடைக்கல. அதனால் என்னால் அங்கே வர முடியல. கண்டிப்பாக வந்துட்டு போலீஸ் பர்மிஷன் கொடுத்தோன்னா கண்டிப்பாக நான் கருவை வந்து உங்களை இன்னொரு வாட்டி நான் நேரில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு வந்து எப்படி பார்ப்பாரோ அதே மாதிரி தான் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தங்களாம் வர சொல்லி வீட்டில் ஒருத்தவங்க மாதிரி தான் வச்சு பேசினார். குடும்பத்தோட நீங்கள் ஏற்றுக்குங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு நாங்கள் பண்ணித்தரோம். உங்களுக்கு இது எஜுகேஷனல் சம்மந்தமாகவோ இல்லை ஜாப் சம்மந்தமாகவோ எந்த ஹெல்ப் வேணும்னு கேளுங்க, உடனே பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. இதுக்கப்புறம் நான் என்ன எனக்கு இன்சூரன்ஸ் ஏற்கனவே போட்டு கொடுத்துருக்காங்க, இன்னும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ உங்களை சந்திச்சப்போ தான் வந்து ரொம்ப ஒரு அழுததாக சொன்னாங்களே, அது உண்மைங்களா? என்ன நடந்துச்சு அந்த இடத்துல? ஆமாங்க, ஏன்னா வந்துட்டு பாப்பா 2 பேரும் வந்துட்டு அவர் மேலே ஈடுபடாத, ஏன்னா நாங்கள் எந்த கட்சியிலையும் இல்லை. அப்படி இருக்கும்போது வந்துட்டு அதுக்கு 2 பேருக்கு நான் வந்தாவே வயசு ஆகலைங்க. குழந்தை பிள்ளைங்க 2 பேரும் 3 பேர்த்தையும் பார்த்த உடனே வந்துட்டு எங்களுக்கு அவரை பார்க்கணும் அழுவாச்சியே வந்துச்சு. அவரை பார்க்கும்போது கொஞ்சம் இப்போ எங்களுக்கு ஒரு மாதிரி தாங்க இருந்தது. ஏன்னா சினிமாவில் அவரை பார்க்கும்போது வந்துட்டு நல்ல போல்டாக இதாக வந்துட்டு இப்போ பார்க்கும்போது வந்துட்டு ஆளே வந்துட்டு முடியெல்லாம் வெட்டாமல் ஒரு மாதிரி இருந்தார். கரூரில் வந்து நேரில் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாரு, ஆனால் இங்கே வர முடியல அவரால் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன உங்கள்கிட்ட சொன்னார்? அங்கே வந்து பார்த்து போலீஸ் பெர்மிஷன் கிடைக்கலன்னு சொன்னாங்க சார். இங்கே போலீஸ் பெர்மிஷன் கிடைச்சிருந்தா கண்டிப்பாக நான் கரூர் வந்து உங்கள் வீட்டில் தான் வந்து பார்த்துருப்பேன், இப்படி வந்துட்டு உங்களை வந்துட்டு வர சொல்லிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாருங்க சார். என்னால் வந்துட்டு இதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு போலீஸ் பெர்மிஷனுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணோம். போலீஸ் பெர்மிஷன் கிடைக்காதனால தான் உங்களுக்கு நாங்கள் சென்னைக்கு வர சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க சார். எனக்கு வந்துட்டு வருத்தம் யார் மேலேயும் கிடையாது. எனக்கும் சரி, எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி. போனது எங்கள் தப்பு. நாங்கள் டிவிலேயே பார்த்தோம்னா எங்களுக்கு எந்த இழப்பு இருந்திருக்காது. எந்த கட்சி மீட்டிங்கும் நாங்கள் போக மாட்டோம். இப்படி நாங்கள் திடீர்னு இந்த மீட்டிங்கு விஜய் பார்க்க தான் போனோம். அப்படிங்கும்போது இது எதிர்பாராமல் நடந்த சம்பவம். இதை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இவர் இந்த கட்சி பதில் சொல்லி இல்லை அந்த கட்சி பதில் சொல்லி அவங்கள சொல்லி எது எங்களுக்கு நடக்க போகிறது கிடையாது. யார் மேலேயும் எங்களுக்கு கோபமும் வருத்தமும் எதுவும் கிடையாது. எனக்கு கோபம் யார் மேலே என் மேலே தான். அன்றைக்கி நான் பிள்ளைகளை கூப்பிட்டு போகாமல் இருந்தேன்னா, நான் வேலைக்கு போயிருந்தேனால 3 பேர் இது இருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் பப்ளிக் இதில் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க இந்த ஒரு இதுக்கப்புறம்? இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி மீட்டிங் போடுறாங்களாண்ணா, மீட்டிங் போடுறவங்க இந்த கொஞ்சம் அவுட்டரில் தள்ளி போட்டு மாநாடு மாதிரி போட்டாங்கனாலே ஓகே. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரோட் ஷோன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணோம்னா, நம்ம வந்துட்டு கரூரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, விளையாட்டு பொருள் எதுவுமே கிடையாது. அதனால் அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம கரூருக்கு ஒரு காமெடி நடிகர் வந்தாலும் ஒரு சீரியல் ஆக்டர் வந்தாலே போய் நின்று பார்த்துட்டு தான் போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம போய் இவ்வளோ பெரிய ஆக்டர் வந்தால் போய் பார்க்க மாட்டோமாண்ணா? மக்கள் மேலே என்னை கேட்டால் தப்பு கிடையாதுங்க. அந்த இடத்துல வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி தான் இருக்கணும். இப்போ வந்துட்டு அவங்களுக்கு விஜய்க்கு தெரியுமா அந்த இடத்துல வந்துட்டு ரோடு சின்ன ரோடு இவ்வளோ பேர் வருவாங்கன்னு? அங்கே நாமக்கல்லேருந்து வர்றாங்கல்லங்க, ஒரு நாமக்கல்லில் போய் பேசிட்டு வராது. அங்கே நம்ம வேலூர்லேயே வந்துட்டு பாலத்திலேயே வந்துட்டு இது பண்ணிக்கலாம், பாதி பேர் தடுத்துருக்கலாம், பைபாஸில் பாதி பேர் தடுத்துருக்கலாம். இப்படி தடுக்காம விட்டு இது அவங்க மேலே தப்புன்னு சொல்ல முடியாது. எல்லாமே வந்துட்டு ஒரு கிரேஸ் தாங்க. நம்ம ஊரில் யானை போனாலும் நின்று பார்த்துட்டு தான் போகிறோம். அப்படி இருக்கும்போது ஊரில் ஒரு பெரிய ஆக்டர் வந்து பார்க்காம நம்ம என்ன பண்ண முடியும்?